ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ இதில் இந்த டாபிக் என்னென்னா இன்ட்ரடக்ஷன் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ். மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் என்னென்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அன்வான்ட் இம்பர்ஃபெக்ஷனை தான் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். தோஸ் இம்பர்ஃபெக்ஷன் ஆர் கால்டு என்ன டிஃபெக்ட்னு சொல்லுவோம். அந்த டிஃபெக்ட் அஃபெக்டட் என்னென்னா ஸ்ட்ரென்த்து, அப்பீரியன்ஸு, டைமென்ஷன் அக்யூரசி, பர்ஃபார்மன்ஸு, சேஃப்டி. ஸோ இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணோம். இந்த மெயின் 2 டிஃபெக்ட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து கேஸ்டிங் டிஃபெக்ட்டு, ஒன்று வந்து வெல்டிங் டிஃபெக்ட்டு. ஸோ கேஸ்டிங்கோட டிஃபெக்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெல்டிங்கோட டிஃபெக்ட் பார்ப்போம். ஸோ கேஸ்டிங்னா என்னென்னா ஃபஸ்ட்டு கேஸ்டிங் இஸ் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். விச் இஸ் மோல்டன் மெட்டல் இஸ் போர் இன் டு த மோல்டு கேவிட்டி அலோட் டு த சொலிடிஃபை. ஸோ அப்படின்னா ஒரு போரிங் மெட்டல் ஒரு போரிங் மோல்டன் மெட்டல், அதாவது லிக்விட் கண்டிஷனில் இருக்க போரிங் மெட்டலை ஒரு மோல்டு கேவிட்டிக்குள்ளே ஊற்றி அதை சாலிடாகி ஒரு ஆப்ஜெக்டாக பண்ணுறது தான் என்னது கேஸ்டிங்னு சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு மெல்ட்டிங்கு, பேசிக் ப்ராசஸ் வந்து மெல்ட்டிங், போரிங்கு, சாலிடிஃபிகேஷனு, அதை ரிமூவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி அது கரெக்ட் டைமென்ஷனில் இருக்காது, அதை வந்து ஃபினிஷிங் பண்ணுறது. அது மிஷினிங் பண்ணி நமக்கு தேவையான ஆப்ஜெக்டை கொண்டு வருவாங்க. கேசஸ் ஆஃப் கேஸ்டிங் டிஃபெக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பர் மோல்டு கேவிட்டி, இன்கரெக்ட் போரிங் டெம்பரேச்சர், the poor gating systems. the improper mold preparation நம்ம மோல்டு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப பேட்டர்னை வச்சு, சாண்டை வச்சு, ரன்னர் ரைசரு, அது ஸ்கிம்பம்மு, அந்த ஸ்க்ரூ வைக்கிறதுலேருந்து ரன்னர் பாத் வைக்கிறதுலேருந்து எல்லாமே வெர்டிக்கல் ஹரிசாண்டல் பேசேஜ் இது எல்லாமே அந்த மோல்டு ப்ரிப்பரேஷனில் வந்துடும். இன்கரெக்ட் போரிங் டெம்பரேச்சர்னால் ஒரு டெம்பரேச்சர் ஒரு மெட்டலில் உருக்கி ஊற்றுறது இந்த டெம்பரேச்சரில் தான் ஊற்றணும், அதில் ஏதோ ஒரு டெம்பரேச்சர் இன்சஃபிஷியண்டாக இருந்தால் கூட கேஸ்டிங் டிஃபெக்ட் நடக்கும். அப்போ புவர் கேட்டிங் சிஸ்டத்தோட மெயின் பர்பஸ் என்னென்னா, கேட்டிங் தான் வந்து மெயினாக வந்து இது பண்ணும். என்ன பண்ணுன்னா அந்த மோல்டு கேவிட்டி என்ட்ரன்ஸில் இருக்கும், அதுதான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணும், கரெக்டான இடத்துக்கு போகணும் கரெக்ட் டைமில். அது கொஞ்சம் இதாக மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா கூட ஒரு பக்கமாகவே மெட்டல் வந்து நல்லா டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ மீதி இதில் லேட்டாக ஆகும். சொலிடிஃபை ஆகும்போது இங்கே ஃபுல்லாக சாலிட் ஆகிடும், அங்கே வந்து யூனிஃபார்மாக சாலிட் ஆகாது. அதனால தான் கேட்டிங் சிஸ்டத்தோட ப்ராப்ளம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் என்ட்ரப்மெண்ட். அப்படின்னா என்னென்னா இந்த போரிங் மோல்டன் மெட்டலான கேஸால் கூட கேஸ்டிங் டிஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ பெர்மபிலிட்டி கம்மியாகவும் அந்த வென்ட் ஹோல் சரியாகவும் போடாமல் வந்தால் கூட அந்த கேஸ் ஃபுல்லாக இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து அந்த இது பண்ணும். இம்ப்ராப்பர் ஃபீடிங் ஊற்றுறோம் பார்த்திங்களா, அதுதான் பத்தாமல் அந்த மாதிரி கரெக்டாக அன்ஈவனாக ஊற்றுறது. ஸோ அந்த மாதிரிலாம். ஸோ அன்ஈவன் கூலிங் நடக்கிறது தான். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து சில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில்ஸ் இஸ் த மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்டு, அது வந்து டைரக்ட் சொலிடிஃபிகேஷன் சொல்லுவாங்க சில்ஸை. ஸோ அதை வந்து வச்சு இது பண்ணுவாங்க. புவர் குவாலிட்டி ஆஃப் மோல்டிங் சாண்டில் இப்போ இவ்வளோ காம்போசிஷன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. 85% வந்து சிலிக்கா, வாட்டர், கிளே இந்த 3 இருக்கும். மீதி வந்து அடிட்டிவ். இந்த இருக்க சாண்டை இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு, என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அடிட்டிவ் சேர்த்துவாங்க, கோல் டஸ்ட்டு, லைமு. ஸோ அதெல்லாம் சேர்த்துவாங்க. ஸோ அதுவும் அந்த குவாலிட்டி குறைஞ்சி போச்சுனாலும் கேஸ்டிங் டிஃபெக்ட் நடக்கும். ஃபஸ்ட்டு மோல்டு, மெட்டல், போரிங் மெட்டல், சொலிடிஃபிகேஷன்ஸ், அதுதான் ப்ராப்பராக நடக்கிற ஃபேக்டர்ஸ் இதெல்லாம். ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் டிஃபெக்டில் வந்து போரோசிட்டிக்கு என்னென்னா அந்த கேவிட்டி ஃபார்ம் டியூ டு ட்ராப்டு கேஸ் இன்சைட் த கேஸ்டிங்ஸ். இப்போ பாருங்கள், அந்த உருக்கி ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, அந்த உருக்கி ஊற்றுறப்ப ஒரு ட்ராப்டு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கேஸ் ஃபார்ம் ஆகிறதுனால தான் அப்படியே பபிள்ஸாக வந்து ப்ளோ ஹோல்ஸ் மாதிரி கிரியேட் ஆகி கேஸ் போரோசிட்டி. அது என்ன கேஸ்னால் ட்ராப்டு கேஸ். அது இன்சைட் த கேஸ்டிங் நடக்கும். இது எதனால் நடக்கும்னா எக்ஸஸ் ஆஃப் மாய்ச்சர். ஸோ அதுக்குள்ளே எக்ஸஸ் ஆஃப் மாய்ச்சரு, புவர் வெண்டிங்கு, கேஸ் ப்ரொடியூசிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த கேஸஸ் போரோசிட்டி உருவாகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த போரோசிட்டின் கியர் ஹவுசிங் இருக்குதுன்னா அதுக்கு பாருங்கள் எவ்வளோ ப்ளோ ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் போரோசிட்டின் பை ஃப்ளான்ச் கப்ளிங்கில் இருக்குது, ஃப்ளான்ச் கேஸ்டிங்கில் இருக்குது. இந்த போரோசிட்டி இந்த இன்ஜின் பிளாக்கு. அப்புறம் வந்தீங்கன்னா போரோசிட்டி இந்த இம்ப்ளர் கேஸ்டிங்ஸ். இதெல்லாம் என்ன ப்ராப்பர்ஸானா இல்லை மேபி எக்ஸஸ் ஆஃப் மாய்ச்சர் இருக்கலாம், போர் வெண்டிங் இருக்கலாம், கேஸ் ப்ரொடியூசிங் மெட்டீரியல்ஸ் இருக்கலாம். அதனால தான் இது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராப்பர் வெண்டிங் பண்ணணும். அந்த ட்ராப்டு கேஸ் எஸ்கேப் ஆகிற மாதிரி நல்லா பண்ணணும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் த மாய்ச்சர் இவ்வளோ தான் இருக்கணும்னு இருக்கும். இந்த ப்ராப்பர் தான் மோல்டு ப்ரிப்பரேஷன். the porosity weakness the casting the reduce the strength and reliability. இந்த porosity வந்து strength reduce பண்ணும், reliability வந்து decrease பண்ணும். ஸோ இதுதான் மெயின் பர்பஸ் ஆஃப் கேஸ்டிங் டிஃபெக்ட். கேஸ்டிங்காக போரோசிட்டினா என்னென்னு சொல்லலாம், ப்ளோ ஹோல்ஸ்னு சொல்லலாம், கேஸ் போரோசிட்டின்னு சொல்லலாம்.
எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டால் ட்ராப்டு கேஸ் இன்சைட் த கேஸ்டிங்ஸ் ஊற்றுறப்போ வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்ரன், கோல்டு ஷண்ட், ஆர்டிஎஸ். இது மூணுமே வந்து எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா சவுண்ட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கேஸ்டிங் தான் பண்ணுது. மிஸ்ரன்னுங்கிறது என்னென்னா இங்கே பாருங்கள், மோல்டன் மெட்டல் ஃபெயில் டு கம்ப்ளீட்லி ஃபில் த மோல்டு. அப்போ இங்கே ஊற்றுறப்ப பாருங்கள் இன்கம்ப்ளீட் ஃபில்லிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போ ஊற்றுறது என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஊற்றணும். அப்படி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன வரும்னா இட் இஸ் த மிஸ்ரன் கேஸ்டிங் டிஃபெக்டில் மிஸ்ரன் வரும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெண்டு டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ போரிங் கேசஸ் வந்து லோ போரிங் டெம்பரேச்சரு, அப்புறம் லோ ஃப்ளூயிடிட்டி ஆஃப் மோல்டன் மெட்டலு, த தின் செக்ஷனு, த லாங் ஃப்ளோ பார்த்து. ஸோ இப்போது இன்கம்ப்ளீட் ஃபில்லிங்க்கு இதுதான் ரீசனு. ஒன்று நம்ம ஊற்றக்கூடிய அந்த போரிங் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும், இல்லைனா அந்த ஃப்ளோயபிலிட்டி இருக்கிற மாதிரி நம்ம மோல்டு கேவிட்டி வந்து நம்ம மோல்டிங் ப்ரிப்பரேஷனே கரெக்டாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா தின் செக்ஷனாக இருந்தாலோ லாங் பாத்தாக இருந்தாலோ அதில் இந்த மாதிரி மிஸ்டன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரிவென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் போரிங் டெம்பரேச்சர், இம்ப்ரூவ் த மெட்டல் ஃப்ளூயிடிட்டி, த ப்ராப்பர் கேட்டிங் டிசைனு, அப்புறம் ப்ரொவைட் அடிக்குவேட்டட் வென்டிங், த மெயின்டைனிங் யூனிஃபார்ம் செக்ஷன் திக்னஸ். ஸோ இதெல்லாம் இருந்தால் என்னத்தை அவாய்ட் பண்ணலாம்? மிஸ்ரன்னுங்கிறதுனா இன்கம்ப்ளீட்லி ஃபில் த மோல்டல் மெட்டல் வந்து இன்கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் கோல்டு ஷண்ட் பாருங்கள். கோல்டு ஷண்ட்னா என்னென்னா த டூ ஸ்ட்ரீம் லைன் ஆஃப் மோல்டன் மெட்டல் மீட் பட் ஃபெயில்ட் டு ஃபியூஸ் த ப்ராப்பர்லி. ஸோ அப்போ பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இது ரெண்டு டூ ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மோல்டன் மெட்டல் ஒரு இடத்துக்கு வந்து பட் என்ன ஆகிடும், இந்த ப்ராப்பர்லி ஃபியூஸ் ஆகிறது வந்து இதாகிடும். அதுதான் பாருங்கள் இந்த கிராக் மாதிரி உழுவுறது, இந்த கோல்டு ஷைன் லைனு, இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த கோல்டு ஷைன் லைன்லாம் தெரியுது பாருங்கள். ஸோ அதுதான் ரெண்டுமே வந்து என்ன பண்ணிடும், அதுக்கு உண்டான வேலை பண்ணாமல் அது வந்து ஒரு ஃபியூஸ் கரெக்டாக ஆகாது. ஸோ அதுதான் வந்து கோல்டு ஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லோ போரிங் டெம்பரேச்சரு, டர்புலன்ட் ஃப்ளோ, த ஸ்லோ போரிங், அப்புறம் வந்து ஆக்சைட் ஃபிலிம் ஆன் த மெட்டல் சர்ஃபேஸ். ஸோ இதெல்லாம் எதுக்கான ரீசன்னா இட் இஸ் அ கோல்டு ஸ்டண்ட். கோல்டு ஸ்டண்ட்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு மோல்டன் மெட்டலும் மீட் பண்ணுது, ரெண்டு ஸ்டீமும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது. அந்த மீட் பண்ணி ஃபெயில் ஆகுதுன்னா ஃபியூஸ் ஆகிறது இல்லை. என்னென்னா பிகாஸ் டர்புலண்ட் ரெண்டுமே வேகமாக வந்துடும், வெலாசிட்டி அதிகமாக வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும், ஒழுங்காக ஃபியூஸ் ஆகாது. ஸோ அதுக்கு தான் கேசஸ் வந்து ஆக்சைட் ஃபிலிம் வந்து மெட்டல் சர்ஃபேஸில் ஆக்சைடு இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருன்றாங்க. அதுக்கப்புறம் ப்ரிவெண்டிங் இன்க்ரீஸாக போரிங் டெம்பரேச்சரு, அப்புறம் ஸ்மூத் அண்ட் லேமினார் ஃப்ளோ. ஸோ அது டர்புலண்ட்னால தான் அந்த ப்ராப்ளம் வருதுன்னா அதை குறைக்கணும். அப்படின்னா அது என்ன பண்ணணும், லேமினார் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் ப்ராப்பர் கேட்டிங் சிஸ்டம் தான் வந்து பாத்வே கிரியேட் பண்ணணும். ஸோ அது கரெக்டாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் க்ளீன் மோல்டன் மெட்டலாக இருக்கணும், அவாய்ட் த டர்புலன்ஸ். நான் சொன்ன மாதிரி லேமினார் ஃப்ளோலாம் இருந்தாலே டர்புலன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டியருங்கிறது என்னென்னா கிராக்டு ஃபார்ம் டியூரிங் த சாலிடிஃபிகேஷன் டியூ டு ரெஸ்ட்ரிக்டட் கான்ட்ராக்ஷன்ஸ். அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு லிக்விட்லேருந்து சாலிட் ஆகிற ப்ராசஸ் பேர் தான் இட் இஸ் அ சாலிடிஃபிகேஷன் சொல்கிறோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்ஷன் ஆகாமல் அது கொஞ்சம் ஒரு 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 கிராக் விழுகிறதா இட்ஸ் ஆர்டியர்னு சொல்லுவாங்க. கிராக் ஃபார்ம் ஆகும், எப்போ ஃபார்ம் ஆகும், சாலிடிஃபைனா லிக்விட் டு சாலிட் போகிற ஃபேஸ் சேஞ்ச் தான். ஸோ கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கான்ட்ராக்ஷன், ஒரு கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது அது ஒரு ஃப்ரீயாக கான்ட்ராக்ஷன் ஆகாமல் அது ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த கான்ட்ராக்ஷன் பண்ணுறதுனாலையும் இந்த ஆர்டியர் உண்டாகும். இந்த அன்ஈவன் சாலிடிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கும். அன்ஈவன் இது ஒரு பக்கம். அதாவது நம்ம கேட்டிங் சிஸ்டம் ஒழுங்காக பண்ணலன்னா சாலிடிஃபை ஆகும்போது அன்ஈவன், ஒரு பக்கமெல்லாம் சீக்கிரம் சாலிட் ஆகிடும், இன்னொரு பக்கம் சீக்கிரமாக சாலிடிஃபை ஆகலை அப்படின்னா இது சீக்கிரம் ஆகிட்டு அது லேட்டானாலும் அந்த மாதிரி அன்ஈவனாக நடந்தாலும் இந்த ஆர்டிஎஸ் உண்டாகும். ஷார்ப் கார்னர், முக்கியமாக அந்த கார்னரில் தான் இதெல்லாம் அதிகமாக வரும். ஏன்னா அந்த கார்னரில் கூல் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதான் வந்து அந்த கார்னர்காரனா சில்ஸ் வைப்பாங்க. சில்ஸுங்கிறது இஸ் டைரக்ட் சாலிடிஃபிகேஷன் வைப்பாங்க. இந்த ரிஜிட் மோல்டு ஆர் கோர் வைப்போம் பார்த்தீங்களா, ஆலோ ஏதோ ஒரு வைக்கணும், அதனாலேயும் என்ன ஆர்டியர் உண்டாகும். இந்த ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா த ப்ரொவைட் ஃபில்லட்ஸ் அண்டு ரவுண்ட் கார்னர்ஸ். இந்த கார்னர் வந்து ஷார்ப் கார்னராக வைக்காமல் ரவுண்ட் கார்னராக வைக்கிறது. அலோ த ப்ராப்பர் ஃபீடிங் அண்ட் ரைசனிங். ஸோ சொலிடிஃபிகேஷன் நல்லா நடக்கணும், என்ன நடக்கணும், ரைசரோட மெயின் பர்பஸ் இருக்குது. ஏன்னா ரைசர் தான் சொலிடிஃபிகேஷன் ஆகும்போது எக்ஸஸ் மெட்டீரியல் யூட்டிலைஸ் பண்ணும், ரிசர்வர் மாதிரி. அப்போ ரைசர் கரெக்டான டிசைனாக இருக்கும். ஓகேங்களா. த யூசஸ் ஆஃப் சில்ஸ் அண்டு நெசசரி. நான் சொன்ன பார்த்தீங்களா, சில்ஸுங்கிறது இட்ஸ் டைரக்ட் சொலிடிஃபிகேஷன்ஸ்.
ஒரு பக்கம் எனக்கு ஆகலை, இப்போ ஒரு பக்கம் ஆகலை, இன்னொரு பக்கம் டாப்பில் ஆகலை, பாட்டமில் மட்டும் ஆகுது அப்படின்னா, டாப்பில் ஆகலைன்னா அப்போ அந்த பாட்டமுக்கு ஏற்ற மாதிரி டாப்பில் சில்ஸ் வைப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி டைமில் என்ன ஆகிடும், அதுக்கேற்ற மாதிரி அதுவும் சில்ஸ் சொலிடிஃபிகேஷன் ஆகிடும். கண்ட்ரோல் த சொலிடிஃபிகேஷன் ரேட். ஸோ இதுதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா குட் டிசைன் த ப்ராப்பர் pouring practicals and control the solidification of the key defect of the freeze of the castings. அதுக்கப்புறம் shrinkage cavity. shrinkage cavityனா பாருங்கள், how it is occurs. இந்த கேவிட்டி எப்படி இருக்குன்னா, டூரிங் கூலிங் ப்ராசஸில் தான் நம்ம மோல்டன் மெட்டல் ஊற்றுறாங்க, சொலிடிஃபிகேஷன் ஆகுது, கான்ட்ராக்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்கள் மெட்டல் கான்ட்ராக்ட்ஸ், இட் இஸ் கூல் ஆகுது, கூல் ஆனால் தான் அது கான்ட்ராக்ஷன் ஆகும். த கேவிட்டி ஃபார்ம்டு டியூ டு இன்சஃபிஷியன்ட் ஃபீடிங். ஸோ இப்போ ஃபீடு பத்தலை, அப்போ மேலே மட்டும் இதாகிடுச்சு, கீழே ஆகலை. அதனால தான் என்ன ஆகுது, ஒரு இதில் எம்டியாக இருக்குது. அதுதான் கேசஸ் பண்ணால் இம்ப்ராப்பர் ஃபீடிங்கு. அப்போ ஒரு ஷேப்பு ஃபுல்லாக இருக்குன்னா 10 to 10 ஊற்றுறோன்னா அதில் என்ன, அது 8 to 8 தான் ஃபில் ஆகும், மீதி 2 to 2 ஃபில் ஆகாமல் இருக்கும். அதுவும் ஒரு இதான ரீசன் தான் புவர் ரைசர் டிசைன். ஸோ ரைசர் தான் கரெக்டாக கொடுக்கணும். ரைசரே தப்பாக ப்ராப்பராக பண்ணலன்னா என்ன ஆகும், சொலிடிஃபிகேஷன் ப்ராசஸ்லேருந்து அந்த கூலிங் ப்ராசஸ்லேருந்து இதாக உண்டாகும். ஸ்ரிங்கேஜ் ப்ராசஸ்னால இதாகிறது தான். ஸோ அன்இவன் சொலிடிஃபிகேஷன்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன்னா ப்ராப்பர் ரைசர்ஸ் அந்த குட் ஃபீடிங் சிஸ்டம். ஸ்ரிங்கேஜ்னாவே அது என்னது, இது சாலிடிஃபிகேஷன் ப்ராசஸ் தான். சாலிடிஃபிகேஷனாகவே எதை நீங்கள் சரி பண்ணணும்னா ரைசரை தான் சரி பண்ணணும். அதர் கேஸ்டிங் டிஃபெக்ட் பாருங்கள். டிஃபெக்ட் வந்து சாண்டு இன்க்ளூஷன்ஸ், மெட்டல் பெனிட்ரேஷன், ஃப்ளாஷு, வேர்பேஜ். இந்த சாண்ட் இன்க்ளூஷன் வந்து பார்த்திங்கன்னா மீனிங் வந்து இந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ் ட்ராப்ட் இன் த casting due to the mold erosion or the poor sand quality. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த சாண்டு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஊற்றக்கூடிய இருக்குது பார்த்திங்க மோல்டு, அதை வந்து கொஞ்சம் அது கூட டெபாசிட் ஆகிட்டோ இல்லை கொஞ்சம் அது ஒரு புவர் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அது கூட ரியாக்ட் ஆகிட்டோ நமக்கு அந்த சாண்ட் இன்க்ளூஷன் நடக்கும். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம்ஸில் பாருங்கள், அந்த சாண்ட் வந்து இந்த மோல்டு இதில் மிங்கிள் ஆகி அது கொண்டானது. அது விஷுவல் அப்பீரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் ஆஃப் லொக்கேஷன் ஆர் சர்ஃபேஸ் ஆஃப் இன்சைட் த சிலிண்டர்ஸ். ஸோ மெட்டல் பெனிட்ரேஷனுங்கிறது மெட்டல் என்டர் இன் டு த ஸ்பேஸ் பிட்வீன் த சாண்ட் கிரெயின் டியூ டு த ஹை போரிங் டெம்பரேச்சர், ஹை மெட்டல் ஃப்ளூயிடிட்டி. இப்போ ஊற்றுறப்ப பாருங்கள், அந்த சாண்டுக்குள்ளாரையும் போயிட்டு அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அந்த 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 சர்ஃபேஸே அரிச்சிடும். இந்த சர்ஃபேஸ் பாருங்கள், இந்த சர்ஃபேஸே அரிச்சிடும். ஏன்னா இது பெனிட்ரேட் ஆகுது, உள்ளே போய் அதை டிஸ்டர்ப் பண்ணிடுது ஹை டெம்பரேச்சரில். அடுத்தது ஃப்ளாஷுங்கிறது the thin unwanted metal projection formed at the parting line or core joints. ஸோ பார்ட்டிங் லைனுங்கிறது ஒரு 2 இதை பிரிக்கிறது தான். அந்த பார்ட்டிங் லைனில் இது மோஸ்ட்லி இந்த ஃப்ளாஷ் வந்து உண்டாகும். ஏன்னா இதில் என்னென்னா அன்வான்டாக மெட்டல் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிடும். அதுதான் பார்ட்டிங் லைன் ஆஃப் கோர் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு ஷேப்புக்கும் நம்ம ஒரு பார்ட்டிங் லைன் வச்சுருப்போம், பட் அது என்னது, அந்த பார்ட்டிங் லைன் ஆஃப் எட்ஜில் அன்வான்டாக ஸ்டோர் ஆகிறதா இட் இஸ் அ ஃப்ளாஷ்னு சொல்லுவாங்க. ஓகேவா. வேப்பேஜுங்கிறது என்னென்னா டிஸ்டார்ஷன் ஆர் பெண்டிங் ஆஃப் த கேஸ்டிங் டியூ டு த அன்இவன் கூலிங். ஸோ நம்ம ஒரு ஷேப்புக்கு வைக்கிறோம், ஃப்ளாட்டாக வைக்கிறோம், பட் அது கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது எக்குத்தக்கா கூலிங் ரேட் அடைந்து சொலிடிஃபை ஆகி அந்த மாதிரி ஆகிறதா என்னென்னு சொல்லுவாங்க, வேப்பேஜ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் வெல்டிங்கு. ஸோ வெல்டிங்னா என்னென்னா the manufacturing process used to the permanent joint தான். ஸோ இட் இஸ் த ஜாயினிங் ப்ராசஸ். இட் இஸ் த பாசிட்டிவ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. என்ன பாசிட்டிவ் ப்ராசஸ் சொல்லுவாங்கன்னா, ரா மெட்டீரியல் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போகுது. ஸோ சம் இஸ் ஆல் அடிஷ்னல் ப்ராசஸாக பாசிட்டிவ் ப்ராசஸ் சொல்லுவோம். ஒன் ஆஃப் த அடிஷ்னல் ப்ராசஸ், ஒன் ஆஃப் த ஜாயினிங் ப்ராசஸில் ஒன்றா என்ன இந்த வெல்டிங்னு சொல்லுவாங்க. வெல்டிங் இட் இஸ் அ பெர்மனன்ட் ஜாயின். இதில் வந்து ஈட்டாலேயோ ப்ரெஷராலேயோ இல்லை 2 தாலையுமே என்ன பண்ணுறாங்க, ஒரு மெட்டலையும் இன்னொரு மெட்டலையும் ஜாயின் பண்ணுறாங்க, வித் ஆர் வித்தவுட் ஃபில்லர் ராட். ஸோ அந்த மாதிரி நிறையா வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ யூஸ் ஆஃப் அப்ளிகேஷன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சர், ஆட்டோமொபைல், ஷிப்பிங் இதெல்லாம் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்ஸும் ஆர்க் வெல்டிங்கு, மிக் வெல்டிங்கு, ஆக்சிஜன் வெல்டிங்கு, ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்லாம் இருக்குது. ஸோ இதில் மொத்தம் ஜாயிண்ட் பெனிட்ரேஷனில் ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸ் ஆர் க்ளீன்ட் அண்டு அலைன் த ப்ராப்பர்லி. இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெல்ட்டிங் அண்ட் ஃபியூஷன் அது பண்ணிவிட்டு அந்த ஒரு எலக்ட்ரோடோ வித்தவுட் எலக்ட்ரோடோ வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூலிங் ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கடைசியில் அது வந்து ஸ்ட்ராங் பெர்மனன்ட் வெல்டிங் ஜாயிண்ட்டாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா.
ஸோ இது வந்து என்ன வெல்டிங்னா என்னென்னு, பட் நம்ம இங்கே இப்போ பார்க்கக்கூடியது என்னென்னா அதோட டிஃபெக்ட்ஸ் தான் பார்ப்போம். ஸோ டிஃபெக்ட்ஸ் போவோம். த கேசஸ் ஆஃப் வெல்டிங் டிஃபெக்ட்ஸ். ஸோ ஆர்க் வெல்டிங் அந்த மாதிரினா கரண்ட் வந்து மேஜர் ரோல் பண்ணுது. கரண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் கரண்ட்டு பண்ணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்டட் வெல்டிங் கரண்ட் வந்து இன்கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த டிஃபெக்ட் உண்டாகும். The too high or too low the current cases poor penetration and porosity or excessive spatter. ஒன்று எக்ஸசிவாக வந்துடும், இல்லைனா போர் பெனிட்ரேஷன் நடக்கும். இந்த கரண்ட் அதிகமாக போச்சுனாலும் கம்மியாக போச்சுனாலும். இம்ப்ராப்பர் ட்ராவல் டைம். அப்போ ட்ராவல் டைம்னா ஒரு 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 லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் நீங்கள் அடிச்சுட்டே வரீங்கன்னா ப்ராப்பர் டைமில் கரெக்டாக வரணும். ஒரு பாதி வரைக்கும் ஒரு டைமும் இன்னொரு பாதி வரைக்கும் ஒரு டைம் எடுக்கக்கூடாது. த ராங் எலக்ட்ரோட் ஆங்கிள்னு இது ஒரு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஆங்கிள் இவ்வளோ ஆங்கிளில் வச்சு அடித்தா தான் இது வந்து நல்லா ப்ராப்பர் வெல்டிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ஆங்கிள் மாற்றி வச்சாலும் இந்த மாதிரி ஆகும். அப்புறம் புவர் சர்ஃபேஸ் கிளீனிங். இந்த கேசஸ் வந்து எதனால் நடக்கும்னா, இந்த ஒரு சர்ஃபேஸ்லாம் ஒழுங்காக துடைக்காமல் அதில் வந்து நிறையா டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ இல்லை மாலிகுலர் பார்ட்டிகல்ஸோ அதில் சர்ஃபேஸ் மேலே இருந்துச்சுன்னா வெல்ட் அடிக்கும் போது அது கூட ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து வெல்டு டிஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஜாயிண்ட் ப்ரிப்பரேஷன். ஒரு ஜாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கரெக்டாக அந்த என்ன சைஸ்க்கோ அந்த இதில் ரூட் கேப்லேருந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இம்ப்ராப்பர் ஷீல்டிங். ஒரு ஷீல்டிங்கே இல்லாமல் இன்அடிக்குவேட்டட் கேஸ் ஷீல்டிங் அளவு வந்து அட்மாஸ்பியர் கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து லெட் பண்ணால் போரோசிட்டி அண்ட் வீக் வெல்ட் ஆகிடும். ஸோ வந்து ஷீல்டிங் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அட்மாஸ்பியர் ஏரோட எதுவும் இது பண்ணக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் மாய்ச்சர் அண்டு contamination. Moisture and electrodes are base metal or case hydrogen porosity, the crack and weak converts. ஸோ இப்போ மாய்ச்சர் வந்து எலக்ட்ரோலையோ இல்லைனா பேஸ் மெட்டல், நம்ம வெல்டிங் இருக்கக்கூடிய தான் பேஸ் மெட்டல்னு சொல்லுவோம், இல்லை பேரட் மெட்டல்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெட்டீரியலையோ அந்த மாய்ச்சர் கண்டென்ட் இருந்துச்சுனாலும் வெல்டிங் டிஃபெக்ட் இருக்கும். அதர் ஃபேக்டர்ஸ் வந்து இன்கரண்ட் வந்து வோல்டேஜ், ராங் ஃபில்லர் மெட்டீரியல், புவர் டெக்னிக்கு, என்விரான்மெண்டல் கண்டிஷன் இதெல்லாம் பொறுத்தும் வெல்டு டிஃபெக்ட் ஆகும். கரண்ட்டு, ஸ்பீடு, எலக்ட்ரோடு, ஜாயிண்ட்டு, கிளீனிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கேசஸ் ஆஃப் இந்த காரணங்களால் வெல்டு டிஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போரோசிட்டி, அதுக்கப்புறம் ஸ்லாக் இன்க்ளூஷன்ஸ். போரோசிட்டின்னு என்னென்னா the ஸ்மால் கேஸ் கேவிட்டிஸ் ஃபார்ம்டு இன்சைட் த வெல்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்டு அடிக்கிறப்ப இந்த கேஸ் கேவிடேஷன் வந்து உள்ளே ஃபார்ம் ஆகிறது தான். ஸோ அது அந்த கேசஸ் தான். அது எதனாலன்னா கேசஸ் வந்து மாய்ச்சர் இன் எலக்ட்ரோட் ஆர் பேஸ் மெட்டல். அப்போ ஒரு எலக்ட்ரோட்லேயோ இல்லைன்னா பேஸ் மெட்டல்லையோ மாய்ச்சர் வந்து இருக்கிறது தான். அப்புறம் டர்ட், ஆயில், ரஸ்ட் ஆன் த பேஸ் மெட்டல், துருப்பிடிக்கிறதோ இந்த மாதிரியோ ஒரு மெட்டீரியல் இருந்தாலும் இந்த போரோசிட்டி உண்டாகும். இந்த போர் இன்சஃபிஷியன்ட் ஷீல்டு கேஷஸ். ஸோ ஷீல்டிங் கேஸஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ளக்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃப்ளக்ஸ் இட் இஸ் தான் ஒன் ஆஃப் த ஷீல்டிங் கேஸஸ் மாதிரி தான். அப்போ அட்மாஸ்பியரை இங்கே ரியாக்ட் பண்ணாமல் பார்த்துப்போம். ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அது, ஃப்ளக்ஸ் இட் இஸ் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அது வந்து ரியாக்ட் ஆகாமல் பார்த்துக்கிட்டு ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ஏன் அது ஒழுங்காக ஷீல்டு ஃபார்ம் ஆகுனா அட்மாஸ்பியர் ஏர் வந்து வெல்டு வைக்கிறப்ப பிளேஸில் ரியாக்ட் ஆகி ஆக்சிடேஷன் நடத்து வெல்டு டிஃபெக்ட் ஆகிடும். ஸோ இது ஒன் ஆஃப் தான். ப்ரிவென்ஷன் என்னென்னா யூஸ் த ட்ரை அண்ட் ப்ராப்பர் எலக்ட்ரோட். ஸோ வந்து நம்ம எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறோன்னா அது ரொம்ப ட்ரையாக இருக்கான்னு பார்க்கணும், மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கான்னு பார்க்கணும். அது பேஸ் மட்டும் க்ளீன் பண்ணணும் நல்லா. அப்புறம் என்ஷூர் த ப்ராப்பர் ஷீல்டிங் கேஸ் ஃப்ளோ. ஸோ ஷீல்டிங் கேஸ் ஃப்ளோவையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக இது பண்ணணும். மெயின்டைன் த கரெக்ட் ஆர்க் லென்த்னா என்னென்னா ஒர்க்கு அந்த நம்ம வெல்டு அடிக்கிற எலக்ட்ரோடுக்கும் அந்த ஒர்க் பீஸ்க்கான லென்த் தான் இட்ஸ் ஆர்க் லென்த். இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் போரோசிட்டி வெல்டு சர்ஃபேஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதெல்லாம் என்ன இருக்கும் இங்கே பாருங்கள், இப்போ ஹோல்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் எலக்ட்ரோட்லேயோ இல்லை பேஸ் மெட்டல்லையோ மாய்ச்சர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லாக் பிகம் த ட்ராப்ட் இன்சைட் த வெல்டு மெட்டல்ஸ். அது அந்த இதிலே பார்த்தா பாருங்கள், கேஸ்டிங்லேயே ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ட்ராப்டுன்னு, அந்த ட்ராப்டு கேஸஸ் அந்த மாதிரி இதுலேயும் இருக்கும். the poor cleaning between the passes, improper welding technique கரெக்டாக அடிக்கணும். இந்த டெக்னிக் தான் இப்போ வேறு டெக்னிக்காக இல்லை இந்த மெத்தடை யூஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருக்கணும். டு ஹை கரண்ட்டு ராங் ஆங்கிள், ரொம்ப எக்ஸசிவாக ஹை கரண்ட்டு இல்லை ஆங்கிளும் தப்பாக வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும். இன்கரெக்டாக ட்ராவல் ஸ்பீடு, ஒரு இதுலேருந்து இவ்வளோ வரணும் ட்ராவல் ஸ்பீடு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம தப்பாக அடித்தாலும் ஸ்லாக் இன்க்ளீஷன் நடக்கும். ப்ரிவென்ஷன் வந்து எப்படின்னா, ரிமூவ் த ஸ்லாக் பிட்வீன் த paces, use the correct welding technique, maintain the proper current angle, or maintain the proper travel speed. Slag inclination பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. Inside the weld of inclusion of on the weld surface, slag inclination inside the weld metal. Okay, porosity occur என்ன கேஸ் என்ட்ரப்னால வரும். slag inclination என்ன trapped non metallic particlesனால வரும்.
ஓகேவா. அப்புறம் லேக் ஆஃப் ஃபியூஷன் அண்ட் இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷன்ஸ். லேக் ஆஃப் ஃபியூஷன் அண்டு இன்கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபியூஷன்ஸ். லேக் ஆஃப் ஃபியூஷன் என்னென்னா the weld metal does not properly fuse with the base metal. ஸோ பேஸ் மெட்டலில் இவ்வளோ இடத்துல ஃபில் ஆகணும்னு இருக்கும், அது என்ன பண்ணும், ஒரு இடத்துல எம்டியாக விட்டுட்டு மீதி இடத்துல ஃபில் ஆகுறது அது லேக் ஆஃப் ஃபியூஷன் சொல்லுவாங்க. அதில் மட்டும் ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும், அது கேப் இருக்கும், அப்போ ஜாயினிங்கே சரியாக இல்லாமல் இருக்கும், அப்போ ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிரும். ஓகேவா. ஸோ லோ வெல்டிங் கரண்ட்டு, ஹை ட்ராவல் ஸ்பீடு, இந்த இம்ப்ராப்பர் எலக்ட்ரோட ஆங்கிளு, இந்த டெர்ட்டி ஆயிலு ரஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம். ப்ரிவென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் கரண்ட் வெல்டிங் கரண்ட்டு, மெயின்டைன் த ப்ராப்பர் ட்ராவல் ஸ்பீடு, த கீப் த கரண்ட் எலக்ட்ரோட் ஆங்கிள், க்ளீன் த பேஸ் மெட்டல், என்ஷூர் த அடிக்குவேட்டட் ஃபீட்டு. பார்த்தீங்களா ஆக்சுவல் வெல்டு இமேஜ் வந்து பார்த்தீங்க இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லேக் ஆஃப் ஃபியூஷன் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், லேக் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் கிராஸ் செக்ஷன்ஸ், இந்த கேப்பை மென்ஷன் பார்த்து பாருங்கள். அன்சஃபிஷியன்ட் ஃபியூஷன் கரெக்டாக இருக்கணும். இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா பெனிட்ரேஷன் டெப்த்து வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்திருக்கு. த வெல்ட் மெட்டல் does not completely penetrate to the root of the, கடைசி வரைக்கும் அது போகலை. இப்போ மேலே இருக்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிடும், கீழே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பண்ணணும். கீழே இருக்குன்னு தெரியும், கீழே இருக்குன்னு நம்ம கரெக்டாக பார்க்கணும். இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா கேசஸ் எதனால் உண்டாகும்னா லோ வெல்டிங் கரண்ட்டு, ஹை ட்ராவல் ஸ்பீடு, இம்ப்ராப்பர் ஜாயிண்ட்டு, டிசைனு அண்ட் ப்ரிப்பரேஷனு, இந்த லார்ஜ் ரூட் கேப், ரொம்ப லார்ஜ் ரூட் கேப் இருந்தாலும் அது வரைக்கும் பெனிட்ரேட் பண்ண முடியாது, அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டைமிங் கரெக்டாக வைக்கணும், கரெக்டாக ஆங்கிள் வச்சு கரெக்டாக பெனிட்ரேட் பண்ணணும். இந்த ராங் வெல்டிங் டெக்னிக். ப்ரிவென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் த வெல்டிங் கரண்ட்டு, மெயின்டைன் த ப்ராப்பர் ட்ராவல் ஸ்பீடு, ப்ராப்பர் ஜாயிண்ட்டு, டிசைன் ஃபிட்டப்பு, இந்த மெயின்டைன் த ப்ராப்பர் ரூட் கேப்பு, யூஸ் த கரெக்ட் வெல்டிங் டெக்னிக்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷன், அது வந்து கிராஸ் செக்ஷன் காட்டுறாங்க, இந்த வீக் ஜாயிண்ட்டு, கிராக்கு, லீக்கேஜ், இதெல்லாம். லேக் ஆஃப் ஃபியூஷனுங்கிறது நோ ப்ராப்பர் பாண்டிங் வித் த பேஸ் மெட்டல். இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷன் தான் வந்து என்னென்னா வெல்ட் டோஸ் நாட் ரியாக்ட் த ரூட் வரைக்கும் போகலான்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கட் அண்ட் கிராக் அண்ட் ஸ்பாட்டர்ஸ். அண்டர் கட்டுங்கிறது என்னென்னா இங்கே பாருங்கள், இதுதான் இங்கே விஷுவல் ஆகுது பாருங்கள், இதுதான் அண்டர் கட்டு. த க்ரூவ் ஃபார்ம்டு அலாங் த எட்ஜஸ். ஸோ எந்த எட்ஜில் வந்து க்ரூவ் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் அந்த பாருங்கள், அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு மேலே இந்த பக்கம் பாருங்கள், ரெடியூஸ் த ஃபேட்டிக்யூட், த ஸ்ட்ரென்த் அண்டு கேன் லெட் டு கிராக் இனிஷியேஷன்ஸ். இந்த விஷுவலேஷனில் பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல இந்த பேஸ்மெண்ட்டுக்கும் அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் உள்ளானது தான். கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை வெல்டிங் கரண்ட்டு, லென்த் ஆஃப் ஆர்க்கு, லாங் லென்த் ஆஃப் ஆர்க்கு, இன்கரெக்ட் ட்ராவல் ஆங்கிள், ஹை ட்ராவல் ஸ்பீடு, இம்ப்ராப்பர் டெக்னிக்கு, இதெல்லாம் ஒரு ரீசன்ஸ். ப்ரிவென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் த கரெக்ட் வெல்டிங் கரண்ட்டு, மெயின்டைன் த ஷார்ட் ஆர்க் லென்த்து, மெயின்டைன் த கரெக்ட் ட்ராவல் ஆங்கிள், மெயின்டைன் த ப்ராப்பர் ட்ராவல் ஸ்பீடு, யூஸ் த ப்ராப்பர் வெல்டிங் டெக்னிக். கிராக் உண்டாகும், நீங்கள் பாருங்கள் கிராக் விஷுவலாக தெரியுது. ஃப்ராக்சர் ஃபார்ம்டு இந்த வெல்டு மெட்டல், ஹீட் அஃபெக்டட் ஜோன். இந்த ஹீட் அஃபெக்டட் ஜோன்னால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி எப்படி கிராக் விழுந்துடும். லிட் டு த ஃபெயிலியர் அண்டர் த லோட் அண்ட் ரெடியூஸ் த ஜாயிண்ட் ரிலேபிலிட்டி. ஸோ இந்த கிராக் விழுகுது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அஃபெக்டட் ஜோன்னால அது வந்து ப்ராப்பராக இல்லைன்னா இதாகும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும், அதனால் ஆகும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹை ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸு, ரேபிட் கூலிங், டக்குன்னு கூல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும், அதுதான் ஹை ஹார்ட்னஸ்ஸு. இந்த ஹைட்ரஜன் கண்டாமினேஷன், உள்ள ஹைட்ரஜன் இருந்ததுனால இம்ப்ராப்பர் ஜாயிண்ட் டிசைன் ஆர் டெக்னிக்ஸ். இதை பண்ணுறதுக்கு என்னென்னா கண்ட்ரோல் த ஹீட் இன்புட், கூலிங் ரேட் எவ்வளோ கூல் பண்ணி அந்த ஹார்ட்னஸ் ஓரளவுக்கு எப்படி கரெக்டான ஹார்ட்னஸ் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட்டிங் ரொம்ப முக்கியம், போஸ்ட் வெல்டிங் ஹீட் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எதாவது வந்து கிராக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். யூஸ் த லோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ஸ். ஸோ இப்போ ஹைட்ரஜன் வந்து ஏதோ ஒரு கிராக் உண்டாகுதுன்னா இப்போ எலக்ட்ரோட்டில் இருக்கிற லோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் ப்ராப்பர் ஜாயிண்ட் டிசைனு, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங் டெக்னிக்ஸ். அடுத்ததுங்கன்னா ஸ்பாட்டருங்கன்னா ஸ்மால் ட்ராப்டு, அதுதான் molten spatter, molten metal, the scattered around the weld, it affected the appearance of gas. ஸோ நம்ம வெல்ட் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் போய் செதறி அது தெரிக்கும்ல, அந்த சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் அது பாருங்கள், ஒரு சின்ன இதெல்லாம் ஸ்பாட்டர்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுதான். ஸோ இதெல்லாம் ஹை வெல்டிங் கரண்ட்டாக இருந்துச்சுன்னா செதறி உள்ளது. இந்த லாங் ஆர்க் வந்து இந்த இன்கரெக்ட் போலாரிட்டி, இந்த ரஸ்ட் சர்ஃபேஸு, கேஸ் ஃப்ளோ இன்ஸ்டெபிலிட்டி,
use the current polarity, maintain the proper arc length, and clean the base metal and ensure the stable shielding in the gases flow. Uses the proper welding techniques. ஸோ ரெண்டுத்துக்கும் பாருங்கள், கேஸ்டிங் டிஃபெக்ட்டும் வெல்டிங் டிஃபெக்ட்டும். கேஸ்டிங்னா ப்ளோ ஹோல்ஸ். பாருங்கள் சிம்பிளாக பார்க்கணும்னா இந்த கேஸ் கேவிட்டி ஃபார்ம்டு உள்ளே வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிறது தான் இன்சைட் த கேஸ்டிங். ஷ்ரிங்கேஜ் கேவிட்டினா என்னது? இந்த கேவிட்டி ஃபார்ம் டியூ டு இந்த ஷ்ரிங்கேஜ் டூரிங் solidification ஆகிற ப்ராப்ளம். மிஸ்டர்னா அன்ஃபில்ட் ஆகிறதா, இந்த மோல்டன் மெட்டல் ஃபெயில் டு ஃபில் தான் கம்ப்ளீட்டாக ஆகாமல் இருக்கிறதா. கோல்டு ஷண்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு ட்ரூ ஸ்டீம் வந்து மெட்டல் மீட் ஆகுது, பட் ஃபியூஸ் வந்து ப்ராப்பராக ஆகலை. அதுக்கப்புறம் சாண்ட் இன்க்ளூஷன் என்னென்னா சாண்ட் பார்ட்டிக்கல் வந்து டிஸ்டர்ப் பண்ணும், ட்ராப் இன்சைட் த கேஸ்டிங்ஸ், அதுக்குள்ளார போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணும். ஆர்டியருங்கிறது த கிராக்டு ஃபார்ம்டு டியூரிங் த solidified டியூ டு த ரெஸ்ட்ரிக்ஷன் கான்ட்ராக்ஷனால வந்து என்ன ஆகும், அன்இவனாக இல்லாமல் solidification நடக்கிறதுனால இந்த ஆர்டியர் நடக்கும். பாருங்கள், கேஸ்டிங் வந்து இந்த மோல்டு solidification ரிலேட்டட் பண்ணி தான் இருக்கும். இந்த டிஃபெக்ட் ஆர்ஸ் அக்கர் டியூ டு த ப்ராப்ளம் மோல்டிங் அந்த மோல்டு மெட்டல் ஃப்ளோ அண்ட் solidification இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் வெல்டிங் டிஃபெக்டில் போரோசிட்டிங்கிறது ஸ்மால் கேஸ் கேவிட்டிஸ் இன்சைட் த வெல்டு மெட்டல். ஓகே, இங்கே கேஸ்குள்ளே இருக்கிறது தான். கிராக்குங்கிறது ஃப்ராக்சர்ஸ் ஆஃப் வெல்டு மெட்டல் த ஹீட் அஃபெக்டட் ஜோனில் உண்டாகிறது தான் கிராக்கு. லேக் ஆஃப் ஃபியூஷனுங்கிறது தான் வெல்டு மெட்டல் டோஸ் நாட் ப்ராப்பர்லி ஃபியூஸ் ஆகும். லேக் ஆஃப் ஃபியூஷன். இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷன்னா என்னது? இந்த ரூட் கேப்பில் கடைசி வரைக்கும் போகாமல் இருக்கிறது. த வெல்டு மெட்டல் டோஸ் நாட் கம்ப்ளீட்லி பெனிட்ரேட் த ரூட் ஆஃப் த ஜாயிண்ட். ஸ்லாக் இன்க்ளினேஷன்னா slag or non-metallic particles trapped inside the weld. Undercutங்கிறது இந்த groove form அந்த reinforced manual இந்த பக்கம் ஃபார்ம் ஆகலாம். அதுதான் the edges of the weld, the base metals. வெல்டிங் வந்து எதுனா ஹீட்டு, ஃபியூஷனு, வெல்டிங் டெக்னிக்ஸ் ரிலேட்டட் இதை பேஸ் பண்ணி தான் அதோட டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். டிஃபெக்ட்ஸ் அக்கௌண்ட் இந்த இன்கரெக்ட் வெல்டிங் பேராமீட்டர்ஸ், டெக்னிக்ஸ் அண்ட் ஜாயிண்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ ஹவு டு ரெடியூஸ் த டிஃபெக்ட்னா, கேஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் மோல்டு ப்ரிப்பரேஷன் இருக்கணும், கரெக்ட் போரிங் டெம்பரேச்சர் இருக்கணும், ப்ராப்பர் கேட்டிங் அண்ட் ரைசர் இருக்கணும், கண்ட்ரோல்டு கூலிங் இருக்கணும். வெல்டிங் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அண்டு ஸ்பீட் இருக்கணும், ப்ராப்பர் எலக்ட்ரோடு, க்ளீன் சர்ஃபேஸு, அப்புறம் கரெக்ட் ஜாயிண்ட் ப்ரிப்பரேஷனு, அப்புறம் ப்ராப்பர் வெல்டிங் டெக்னிக்ஸ் இருக்கணும். இதோட கன்க்ளூஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் த கண்ட்ரோலிங் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ். எசென்ஷியல் ஃபார் ப்ரொடியூசிங் த ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கும் ரிலேபிள் காம்பனண்ட்டாக இருக்கிறதுக்கும் தான் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். ஓகே, தேங்க்யூ.